யூஸ்வலி ஈவினிங் டைம்ஸில் வீட்டுக்கு போயிட்டு ரோனி கூட்டிகிட்டு ரோனி இஸ் மை பெட் அண்ட் ரோனி கூட்டிகிட்டு பார்க்கில் போய் ஒரு ரவுண்ட் வாக்கிங் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்தால் இட் மேக்ஸ் மீ காம். எப்பவும் இருக்க மாட்டேன். நான் குக்கிங் எஸ்பெஷலி ரொம்ப ரீஸாக சொல்லப்போனா குக் பண்ணுறப்போ, மற்றபடி காமா ரிலாக்ஸ் ஆனால் எப்பவும் இருக்க மாட்டேன். ரிலாக்ஸ்ட் எப்போல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேனோ அப்போ தான் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ யூஸ்வலி இன் வீக்கெண்ட்ஸ் ஐ யூஸ் டு கோ ஆன் சம் ட்ரைவ்ஸ் அட் ஆல். அப்போ எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் மை ஐடியா ஆஃப் ஹேவிங் வீக்கெண்ட் டைம் இஸ் ஸ்லீப்பிங். இட்ஸ் மை சொல்யூஷன் டு எவ்ரி திங். So anytime I feel any pressure or just like stuck up or anything, I just take a nap or break. So I feel most relaxed when I'm with someone or a group of people whom I'm most comfortable with, and so that I can share all of my thoughts, like what I'm facing right now, I can share it with them. And once I share it with them, I'll feel relaxed. And I'm with my fun. என்னோட பையனோட இருக்கிறப்ப ஐ ஃபீல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருப்பேன். பெருசாக ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் தனியாக நான் உண்டு யாரை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் அது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் வீட்டு வேலை நான் பண்ணலாம், இல்லாட்டி நான் வந்து ஏதாச்சும் ஒரு சீரீஸ் மூவிஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு மாதிரி தனியாக இருந்து பண்ணேன்னா அப்போ ரொம்ப மை டைம் அப்படிங்கிறதுனால அது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், டைமும் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். Like spending time with my family. So also with my son, like if I'm கூட விளையாடுறோம், that I feel like very relaxed. My idea of pleasure is like I can explain giving a pause to the daily life and doing something else, like going on a vacation, or like we can't go vacation daily or like on usual method. So I do painting to relax my mind. That is my idea. சும்மா ஒரு வாக் போயிட்டு வீட்டில் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ரிலாக்ஸ் ஆன டைம். I feel relaxed when I go to my home and in my room. I'm chatting with my mom, sitting in like just a lap and speaking to her and some gossips over and some rumors what's going on here and there. So that's the most thing it makes me relaxed. Hardly like twice a month like that, only on weekend, not every weekend also. Monthly twice, very short since we do have work and we have only one day left. அவங்களுக்கு அந்த லெஷர் டைமுங்கிறது கண்டிப்பாக தேவை. பட் ஒரு விமனோட மைண்ட் எப்போவுமே அமைதியாக இருக்கவே இருக்காது என்னை பொறுத்த அளவுக்கு. மென் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட போகிறாங்க, ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் அதோட போயிடும். பட் விமன் என்னதான் போனாலுமே வீட்டில் அந்த ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு, ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க, குழந்தைங்க வந்துடுவாங்க, மாமியார் திட்டுவாங்க, அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் அவங்களுக்குள்ள இந்த சொசைட்டி வச்சுக்கிட்டே தான் இருக்கு. We always feel like we should do something productive, like we should do, like we shouldn't sit idle like that. So that's why I feel like we can't relax all the time. Hardly we take some break and do it. எதுவுமே பண்ணாமல் இருந்தால் ஒரு மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் ஒர்க் எல்லாம் பெண்டிங் இருந்தோம் அப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம் நெசசரி தானே நம்மளுக்கு. Yeah, I think everyone should take a break every month, or like you should take some time for yourself. லைக் ஒரு நாளைக்கு மை டைம் அப்படிங்கிற கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம அந்த நாள் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுறக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உமனுக்கு மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மென்டல் ஹெல்த் இருந்தால் த ஸ்ட்ராங் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த என்டையர் ஃபேமிலி டிபெண்ட்ஸ் ஆன் தி உமன் ஹெல்த். ஸோ உமன் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கும் போது இட் பிரிங்ஸ் லாட் ஆஃப் லைக் இன்டெகிரிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஸ் அ ஹோல் ஃபேமிலிக்குமே அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்.